இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவதை காவல்துறையும் தமிழக அரசும் நிறுத்த வேண்டும் என திருவிடைமருதூர் கவுன்சிலர் மதி செந்தமிழ் செல்வன் தெரிவித்துள்ளார். திருவிடைமருதூர் பேரூராட்சி 3வது வார்டு கவுன்சிலர் மதி செந்தமிழ் செல்வன் கூறுகையில், திருவிடைமருதூர் பேரூராட்சியில் அதிக மக்கள் தொகை கொண்ட வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் என தெரிவித்தார். தான் வெற்றி பெற்று ஓராண்டுகள் மக்கள் பணியை சிறப்பாக செய்த நிலையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் தன் மீது பொய் வழக்குகளை சுமத்தி வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக கஞ்சா விற்றதாக பொய் வழக்கில் தன்னை சிறையில் அடைத்ததாகவும் பின்னர் அது பொய் வழக்கு என நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களில் காவல்துறையினர் பொய் வழக்குகளில் இளைஞர்களை கைது செய்வது அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். இது காவல்துறை மொத்த காவல்துறையை நான் குற்றம் சொல்லல. இன்னைக்கு நல்ல காவல்துறைகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நானும் ஒரு கவுன்சிலரு. எனக்கு ஒரு வளர்ச்சிக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஒரு சில காவல்துறையால் மொத்த காவல்துறை கெட்ட பேர், அந்த ஒரு சில காவல்துறையால் தான் அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர். இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு சூழ்நிலை. இதை தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் இவங்க கருத்தில் கொண்டு பொய் வழக்கு போடாமல் இந்த திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கும் போதே பொய் வழக்கு யார் மேலேயும் தப்பு செய்யாதவன் மேலே பொய் வழக்கே போடக்கூடாது, தப்பு செய்யாதவன் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக நீங்கள் ஒரு உறுதியை இது பண்ணணும். காவல்துறையிட்ட சொல்லி கரெக்டான முறையில் அதை நீங்கள் வழி நடத்தினாலே போதும். அரசாங்கம் அருமையாக நடந்துகிட்ருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பொய் வழக்கால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி ஒரு தகுதியில் இருக்கேன், என்னால் இன்றைக்கி பேச முடியுது, ஒரு மக்கள் பணி செஞ்சிட்ருக்கேன். எனக்கே அவ்வளோ பாதிப்பு. ஒரு வருஷம் நான் இன்றைக்கி 2022 தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு சுயேட்சையாக நின்று திருவிடைமருதூரில் 3வது வார்டு தான் அதிக வாக்கு உள்ள வார்டு, 1795 வாக்கு உள்ள வார்டு. அதில் அதிக வாக்கு பெற்று சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்கேன். அந்த என்னை ஏற்று நின்று 4 வேட்பாளரை தொகைச்சு நான் ஜெயிச்சிருக்கேன் சுயேட்சையாக நின்று. ஆனால் ஒரு வருஷம் தான் மக்கள் பணி செய்ய விட்டாங்க. அதுக்கப்புறம் என் மேலேயே பல பொய் வழக்குகள். இப்போ 2024 கூட ஒரு விஷயமா நான் போலீஸ் விசாரிக்கணும், பழைய வழக்குக்காக விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு போகிறேன், வக்கீலுங்களோட தான் போகிறேன், சாதாரணமாக போகிறேன், காவல்துறைங்கள்னு சொல்லி சாதாரணமாக போகிறேன். உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கஞ்சா வழக்கு போடுறாங்க. பாலத்துக்கு கீழே கஞ்சா விற்றுட்ருக்கேன், ஒரு சந்தேகப்படுற நபர்கள்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, ஆளை பார்த்து சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான நபர் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. நாங்கள் போய் சுற்றி வளைச்சி பிடிச்சோம், 7 காவலர் போய் சுற்றி வளைச்சி பிடிச்சோம், தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க, கஞ்சா விற்றேன்.